உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா தான் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்துட்டு பேசியிருக்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு சார். ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது இவர் சனாதனம்லாம் பேசியிருந்தாரு, எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சர்ச்சை இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு. ஓப்பனா பேசியிருக்காரு, நான் ஒரு கிறிஸ்தவன் நினைச்சா கிறிஸ்தவன், நீங்க முஸ்லீம் நினைச்சா முஸ்லீம், ஹிந்து நினைச்சா ஹிந்து, இப்படி சொல்றனால சில சங்கிகளுக்கு வைத்தறிச்சல் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? சார் அவர் இது போன வருஷம் இதே தான் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்டியன் சொன்னார். நீ இந்த வருஷம் அதை தான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்டியன். இருங்க, யாரு வேண்டானா? ஆனா நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்தா இந்துக்களுடைய மனசைய புண்படுத்துற மாதிரி பேசுறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க கிறிஸ்டியனுடைய மதத்துல ஏதாவது புண்படுத்துற மாதிரி பேசுறோமா? நீங்க சொல்றீங்கல்ல அனைவரும் அர்ச்சகராகலாம் சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு கிறிஸ்டியன் தானே. தேவாலயத்துல ஒரு பெண்ணை நீங்க உங்க பாதிரியாரா நியமிக்க முடியுமா? நியமிச்சு காமிங்க சார் பார்க்கலாம். அப்புறம் எங்களுடைய இந்து மதத்தில் உள்ள சதானந்தத்தை ஒழிக்கிறது அப்புறம் பார்க்கலாம். நீங்க உண்மையாலுமே கிறிஸ்டியனா இருந்தா, நீங்க இன்னைக்கு கிறிஸ்டின் சொல்லிக்கிறீங்களே, நேரா சாந்தோம் சர்ச் போங்க, பாதிரியாரை கூப்பிடுங்க. இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாதுங்க, ஒரு பெண்ணை தான் பாதிரியார் ஆக்கி காட்டுங்க சார். தில்லு இருந்தா காட்டுங்க, தைரியம் இருந்தா காட்டுங்க. பெரிய இவமாற பேசுறது புரியுதுங்களா? இந்து மதத்துக்கு வரும்போது மட்டும் இந்துக்களை பத்தி கேவலமா பேசுறது, இந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுறது, வேற மதத்துக்கிட்ட போய் அவங்களுடைய நிகழ்ச்சியை கலந்துக்கும் போது நான் ஒரு இஸ்லாமியர், பெருமை மிகு இஸ்லாமியருங்கிறது, பெருமை மிகு கிறிஸ்டியன் சொல்றது, இது என்ன பெருமையா? எருமைக்கு என்ன சார் பெருமை வேண்டி கிடக்குது? புரியுதுங்களா? என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தமிழர் துரோகி தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இவங்கெல்லாம் கிறிஸ்டினா இருக்கிறங்காட்டிக்கு தான், அதாவது இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்கிட்ட காசு வாங்குறங்காட்டிக்கு தான் இன்னைக்கு இந்துக்களுடைய கலாச்சாரத்தையும் பெருமையும் இருக்கக்கூடிய இடமான கோயில்கள் இடிக்க தயாராயிட்டாங்க. அதனாலதான் டிஆர் பாலு பெருமையா சொல்றாரு, நான் எவ்வளவு கோயில் இடிச்சேங்கன்னு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு கிறிஸ்டின் கோயிலாவது இடிச்சிருக்காங்களா சார்? ஒரு முஸ்லிம் மசூதி இடிச்சிருக்காங்களா? அப்போ இவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும், பண்பாட்டை அழிக்கணும், அவங்களுடைய கும்பிடக்கூடிய கோயில்கள் அழிக்கணும். புரியுதுங்களா? உண்மையாலுமே அம்பேத்கரை மதிக்கிறான்னு இன்னைக்கு போராடுறாங்களே, அந்த அம்பேத்கர் எழுதின சட்ட பிரகாரம் புரியுதுங்களா, ஒரு மதத்தை இழிவுபடுத்துறவர் எம்பியாவோ மினிஸ்டராவோ துணை முதல்வராகவோ இருக்க தகுதியற்றவர். இவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். இவருடைய முதல்வர் அவர்கள், இவருடைய அப்பா முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இவருடைய பதவியை டிஸ்மிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் அம்பேத்கரை மதிக்கிறான்னு இன்னைக்கு போராட்டம் பண்றாங்கல்ல, இவங்கெல்லாம் உண்மையாலுமே அம்பேத்கரை மதிக்கிறதா இருந்தா இன்னைக்கு அவருடைய மகனை மு க ஸ்டாலின் அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும், இன்னைக்கு காலையில பண்ணிருக்கணும். பண்ணாரா? அப்ப அம்பேத்கர் எந்த லட்சணத்துல மதிக்கிறாங்க இவங்க? அம்பேத்கர் 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 சொன்னா மட்டும் போதுமா? அப்ப இந்திய அரசியல் சட்ட பிரகாரம் ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு முறையிலயோ ஒரு மதத்தினுடைய செயல்பாடுலயோ தலையிடக்கூடாது. ஒரு இரு பிரிவினருக்கிடையே சண்டை மூட்டக்கூடாது. இன்னைக்கு உதயநிதி அவர் பண்ணியிருக்காருல, ஒரு கிறிஸ்டியனா சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லியிருக்காருல்ல, இது 2வது தடவை சொல்றாரு, நான் கிறிஸ்டியன். பெருமை மிகு கிறிஸ்டியன் வேற, இதுல புகழ் வேற. அப்போ இவர் பெருமை மிகு கிறிஸ்டியனா இருந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்துற பிரகாரம், அந்த சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னது பிரகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்காரா இல்லையா? அம்பேத்கர் எழுதியிருக்காருல, ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுறாருல, அப்ப இவரை டிஸ்மிஸ் பண்ணணுமா வேண்டாமா? செய்யணும்ல. மு க ஸ்டாலின் அவர்கள் திராணியும் தான் செஞ்சு காமிட்டுங்கிற செய்வாரா? தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பல செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம் சார். அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு வங்கியில போயிட்டு வாடிக்கையாளர் போலவே போயிட்டு வங்கியில இருக்கக்கூடிய ஊழியரை போயிட்டு காதை வெட்டி இருக்காங்க சார். இந்த சம்பவம் இப்ப பாத்துருவோம். எப்படி சார் சட்ட ஒழுங்கு இந்த தமிழகத்துல போயிட்டு இருக்கு? கவனிக்க தவறுகிறாரா ஸ்டாலின் அவர்கள்? சார், சட்டம் ஒழுங்கு அவர் கண்ட்ரோல்லே கிடையாது. அப்படியெல்லாம் நடந்திருந்ததுன்னா கோயம்புத்தூர்ல பாசா அவர்களுடைய ஊர்வலம் நடந்திருக்குமா சார்? சார், 60 உயிர்கள் இறந்திருக்கிறாங்க அவரால். அந்த தீவிரவாதி அல்லுமா அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாசா அவர்கள் இறந்ததுக்கு 10,000 பேத்துக்கு மேல ஒரு ஊர்வலம். புரியுதுங்களா? கோயம்புத்தூர் பாஜக மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எங்க மாநில தலைவர் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இறப்பு சார் எல்லாத்துக்கும் நடக்கிறதா, ஊர்வலம் போலாம், எல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா சார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவரு இறுதி சடங்கு எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அவரு இந்திய திருநாட்டுக்காக உழைத்த மனிதர். தன் உயிரை இறுதி வரை இந்திய திருநாட்டுக்காக வாழ்ந்த மனிதர். அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். அவருடைய இறப்பை நம்ம எப்படி அவரை நம்ம வழி அனுப்பி வச்சோன்னு பார்த்தோம். ஆனா இந்த பாஷா, சரிங்களா, இந்த பாஷாங்கிற நபர் தீவிரவாதி, குண்டு வச்ச நபர். 60 உயிர்களுக்கு மேல இழந்திருக்கிறோம் நம்ம. அப்போ உயிரை கொல்லக்கூடிய ஒரு நபரை, தீவிரவாதிய சார் எப்படி சார் ஊர்வலமா எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிச்சீங்க? அப்போ எந்த லட்சணத்துல இருக்கு பாருங்க. ஒரு 4 சார் பாஜக கார அனுமதி கேட்கறான்,
சார் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சார், தரமாட்டோம். பாஜகக்கார ஒரு கூட்டம் நடத்தணும், தரமாட்டோம். மக்கள் போராட்டம் பண்ணணும், மக்களுக்கு உண்டான பிரச்சனையை பண்ணணும், தரமாட்டோம். மின் கட்டணம் ஏறிடுச்சு, போராட்டம் பண்ணணும், தரமாட்டோம். சொத்து வரி ஏறிடுச்சு, போராட்டம் பண்ணணும், தரமாட்டோம். பஸ் கட்டணம் ஏறிடுச்சு, போராட்டம் பண்ணணும், தரமாட்டோம். இப்படி வேங்க வயல் பிரச்சனை சார், அங்க வழக்கழிவு நடந்துருச்சு, 3 வருஷம் ஆச்சு, போராட்டம் பண்ணணும், தரமாட்டோம். இப்படி எதுக்குமே நாங்க போராட்டம் தரமாட்டோம். ஆனா ஒரு தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு அனுமதி தர்றாங்கன்னா இந்த மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு சொல்ல வேண்டியதே இல்லை சார். கையில் இருக்கிற புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? அதுதான் இன்னைக்கு தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் இன்னைக்கு புகலிடமா தமிழ்நாடு மாறி நிக்குது. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் ஓட்டு அரசியலா திமுக பாக்குது. இந்த தாய் திருநாட்டுடைய பாதுகாப்பா அவங்க நினைக்கவே இல்லை. எவை எக்காடு கட்டாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இதுதான் திமுகவுடைய கொள்கை. புரியுதுங்களா? இன்னைக்கு பாருங்க, அதனாலதான் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இருந்து எல்லாமே ஈஸியா நடக்குது. வர்றான், அழகா வர்றான், இன்னும் டூர் வர்ற மாதிரி வர்றான், வெட்டுறான், அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 டீம் 5 டீம். சரி, அந்த டீமாவது வேலை செய்யலன்ட்டு எதிர்த்தரப்பினர் ஹைகோர்ட் போய் சிபிஐ விசாரணை வேணும்னு போனா இவங்க சுப்ரீம் கோர்ட் போய் தடையாணை வாங்க போறாங்க. அந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. புரியுதுங்களா? போலீஸ்காரங்களே கஞ்சா குடிச்சும் அடிக்கிறான். இப்படி எல்லாம் இருந்தா சார் எப்படி கொள்ளையடிக்கிறவனுக்கும் கொலைகாரனுக்கும் பயம் இருக்கும்? இன்னைக்கு பாருங்க, வேலூர்ல ஆகட்டும், இங்க புழல் ஆகட்டும், கஞ்சா வச்சிருக்கானு உள்ள, ஜெயிலுக்குள்ளே கஞ்சா. இது யார் கொண்டு போய் கொடுப்பா? அவ்வளவு பாதுகாப்பு. நானும் தான் போய் பார்க்க போறேன். எங்க பிஜேபிக்கார ஒரு ட்விட் போடுறா, அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடறீங்க. சரி, பார்க்க போலாம்னா இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு விடுறீங்க சார். எது ஸ்மார்ட் வாட்ச் கூட எடுத்து போக கூடாது. ஆனா கஞ்சா எப்படி போகுது? யார் கொண்டு போறா? அப்ப எந்த லட்சணம் சட்டம் ஒழுங்கு இருக்குது சார்? கஞ்சா விற்கிறனே திமுக காரனா இருந்தா அப்புறம் கஞ்சாய் அதெல்லாம் பாதாளத்துக்கு பாயாம என்ன பண்ணும்? எங்க வேணா போகும்ல சார். இதுதான் சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை. சட்டம் ஒண்ணு இருக்கானே தெரியல. சட்டம் ஒரு இருட்டறைங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தீவிரவாதிகளும் கொள்ளைக்காரனுடைய கூடாரமா மாறி நிக்குது. அதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முழு காரணம். அவர் கையாளாகத்தனம் தான் முழு காரணம். திமுக கூட்டணி வலுவா இருக்கா எப்படி சார் நினைக்கிறீங்க? சமீபத்துல 2 எம்எல்ஏக்கள் பெரும் ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க. அது வேல்முருகன் அவர்கள் தனது தொகுதிக்கு எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் பாத்தீங்கன்னா வேலைகள்லாம் சுத்தமா செய்யணும், என்ன இப்படிலாம் அடுத்த முறை வரும்போது இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிச்செல்லாம் பார்த்திருந்தோம். கூட்டணியில எப்படி இருக்கு சார்? இப்போ திருமாவளவன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன நீக்கிட்டு இருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? சார், இந்த புயல் வந்ததுங்களா, பெங்கல் புயல். இந்த புயலுக்கு முன்னாடி எல்லாருமே நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்களை ஆஹா ஓஹோ சிறந்த முதல்வர், இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர், நோபல் பரிசை இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பாராட்டிட்டு இருந்தாங்க. கொங்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் இருந்து, வேல்முருகன்ல இருந்து, திருமாவளவன் எல்லாருமே பாராட்டி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பெங்கல் புயல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிருச்சு. நீங்க ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஏன் வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு பேசுறாரு? அவருடைய தொகுதி பண்ருட்டி. இன்னைக்கு நீங்க பொன்முடி போனாரு, சேர்த்து அடிச்சு அனுப்பிட்டாங்க. புரியுதுங்களா? இவருக்கு ஸ்பெஷலைட் வச்சிருந்துருப்பாங்க. அதனால இவருக்கு பயம் வந்துருச்சு. ஒரு அமைச்சருக்கே இந்த நிலைமைனா அங்க நம்ம எதுவுமே செய்யலைன்னா அடுத்த தடவை ஜெயிக்க முடியுமா? அப்ப இந்த கூட்டணியில இருந்தா ஜெயிக்க முடியுமா? திமுகல இருந்து நான் பாருங்க இதுக்காக எதிர்த்துட்டு வெளியில வந்துட்டேன், வேற கூட்டணி போயிட்டேன் அப்படின்னா அப்ப மக்கள் மனநிலை மாறும்ல. அதனால இந்த வேலையை பாக்குறாங்க. இப்போ நீங்க ஒண்ணு இல்லை, அந்த பக்கம் போங்க, அந்த இருந்த கிராமம் இருந்து சுவடே தெரியல, அங்க மக்கள் வாழ்ந்த இடமே தெரியல. ஒரு பாலம் கட்டியிருக்காங்க 19 கோடி ரூபாய்க்கு, அந்த பாலம் இருந்த இடமே தெரியல. இப்படி இருக்குது ஆட்சி. அப்போ இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வெடிச்சு கிளம்புறாங்க. ஏன் தொகுதி பாருங்க, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், இந்த தொகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி, கடலூர் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி. இவங்க 2 பேருமே எங்க இருந்தாங்க? இதோட கடலூர் பாராளுமன்ற தொகுதி. இந்த 3 பேருமே வெள்ளம் வந்த அன்னைக்கு இங்க களத்துல இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. வெள்ளம் வந்தாலும் களத்துல இருந்தாங்களா? டெல்லியில உட்காந்துட்டு யாருக்கோ போராடிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இங்க மக்களோட மக்களா இருந்தது பாஜக. இன்னைக்கு பாஜக வளர ஆரம்பிச்சிருச்சு. மக்களோட மக்களா இருக்கிறாங்க, மக்களுக்கு உண்டான உதவிகளை செய்யறாங்க. அண்ணாமலை அவர்கள் லெட்டர் எழுதினாரு, உடனே பணத்தை ரிலீஸ் பண்றாங்க. நேரடியா போறாரு, 900 கோடி ரிலீஸ் பண்றாங்க. இப்படி எல்லாம் பாக்குறாங்க. இப்போ திமுகவுக்கு இங்க மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. வர 2026 டெபாசிட் வாங்குவாங்களான்னே தெரியல. இப்போ உடனே என்ன பண்றாங்க? வேல்முருகன் கட்சி தாவருக்கு தயாராகிறாரு. அதாவது கூட்டணியில இருந்து வேற ஒரு கூட்டணி போல தயாராகிறாரு. இன்னைக்கு அது அப்படிதான் இருக்கு. அதாவது தேன் கூட்ட கலைச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த பெண்கள். எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்த அடுத்த நாளே களத்துல இறங்கி வேலை பார்த்ததை பார்த்தோன்னையுமே தேன் கூடு கலைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த கூட்டணியில இருந்து வெளியில வராங்க. ஆதவ் அர்ஜுனை கூட எங்க தலைவர் சொல்லித்தான் திருமாவளவன் அவர்கள் கட்சி விட்டே நீக்கினார். புரியுதுங்களா? இடைநீக்கம் பண்ணதே எங்க தலைவர் பேட்டிக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. திமுக நெருக்கடி எல்லாம் கிடையாது. பாஜகவுடைய நெருக்கடியின் காரணமாக கட்சி உங்க கையில இருக்கா, ஆதவ் அர்ஜுன் கையில இருக்கா?
அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப அன்னைக்கு தான் உப்பு போட்டு சாப்பிட்டு இருப்பாரு போல திருமாவளவன். அதனால அவருக்கு வந்து உடனே ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு களத்துல இறங்கி அவரை வந்து 6 மாதம் சும்மா பேச்சுக்கு பாத்தீங்கன்னா அவரு விலகல் கடிதம் கொடுத்துன்னு சொல்றாரு. என்னை அடுத்த நாளே வந்து பார்த்திருந்தா சேர்த்தி இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்ப எந்த லட்சணத்துல கட்சி வளர்த்துறாங்க பாருங்க. உண்மையாலுமே மக்களுடைய எண்ணங்களுக்கு இவங்க மதிப்பளிக்கிறதே கிடையாது. எந்த கூட்டணி சேர்ந்தா நம்ம ஜெயிக்கலாம், அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ணணும், ஏசி ரூம்ல ஜாலியா படுத்து கிடக்கணும். டெல்லி போய் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் ஹாலில் போய் வடை பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் பண்றாங்க. மக்களுக்கு உண்டான பிரச்சனை சார். பெண்கள் புயல் பத்தி இன்னைக்கு போயிருக்காரு திருமாவளவன். பெண்கள் புயல் பத்தி பேசியிருக்காரா? இவ்வளவு நிதி கொடுங்கன்னு கேட்டிருக்காரா? அதுக்கு தானே சார் நாடாளுமன்றம். போய் கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம்ல. அங்க கேட்க மாட்டாங்க, வந்து மீடியா முன்னாடி பேசுவாங்க. நாங்கள் வந்து இவ்வளவு நிதி கேட்டோம் தர மாட்டோம். எங்க கேட்டீங்க, யாரு கேட்டீங்க, எப்ப கேட்டீங்க, பதில் இருக்காது. இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாமே வந்து எதிர்கட்சிகளுடைய கையில இருக்கு. அதனால இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வாய் திறந்து பேச மாட்டாங்க. கூட்டணி தேன்கூடு கலைஞ்ச மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில தேர்தல் நடக்க இருக்கிறது சார். இங்க வந்துட்டு விஜய் அவர்கள் இப்போதும் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில தகவல்லாம் வந்திருக்கு விஜய் தரப்புல இருந்து. அதாவது போட்டியிட்ட 2026 சட்டமன்ற தேர்தலாம் 234 தொகுதி தான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இடைத்தேர்தலை போட்டியிடாத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சில தகவல் தான் வருது, எப்படி பாக்குறீங்க? வீட்டுக்குள்ளேயே கட்சி நடத்துறவரை போட்டியிட்டா என்ன இல்லைன்னா என்ன சார்? 2026 அவர் களத்துக்கு வருவாரான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. புரியுதுங்களா? வீட்டுக்குள்ளேயே தான் நடத்துறாரு. எந்த கூட்டமானாலும் வீட்டுக்குள்ள நடத்துறாரு. நிவாரண பொருள் வீட்டுக்குள்ள கொடுக்குறாரு. புரியுதுங்களா? மக்கள் நலப்பணி வீட்டுக்குள்ளேயே கொடுக்குறாரு. தொண்டர்கள் நிர்வாகிகளை வீட்டுக்குள்ளேயே பாக்குறாரு. மக்களை எப்ப பாப்பாரு? புரியுதுங்களா? இப்போ இதுதான் பிரச்சனை அவருக்கு. அவர் உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறாரு. வெளியில கேரவன்ல எப்படி ஷூட்டிங் முடிஞ்சோடனே எப்படி கேரவன்ல போய் உட்காந்துக்குவாங்களோ அந்த மாதிரி கேரவனுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2026 அவர் களத்துக்கு வருவாரான்னு டவுட் இருக்கு. எங்க தலைவரை தான் வந்து அவர் வந்ததை வரவேற்கிறார். அவரை தவிர எங்க தலைவரை தவிர வேற யாராவது வரவேற்கிறாங்களா அவரை? ஆனா அவர் என்ன பண்றாரு, கேரவனுக்கு உட்கார்ந்தே அரசியல் பண்றாரு. அதனால வந்து சார் இடைத்தேர்தல் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் திருப்பி எனக்கு என்ன எங்க பாஜக என்ன சங்கட்டம்னா, திருப்பி அந்த மக்களை பட்டியல் அடைப்பாங்க. திருப்பி உதயநிதி படத்தை போட்டு அந்த கேவலமான படத்தை போட்டு காமிப்பாங்க. அந்த மக்களை நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் இது வர்றது 3வது தடவை. இன்னைக்கு ஒரு மீம்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வர்றேன். சரிங்களா? எங்க ஊர் எம்எல்ஏ இருக்கிறான்டா, சாகவே மாட்டேங்கிறான்டா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா ஒரு இடைத்தேர்தல் வந்தா 8000 இருந்து 10,000 வருமானம் கிடைக்குது ஒரு ஆளுக்கு. சரிங்களா? 3 நேரம் பிரியாணி போடுறாங்க, கோட்டர் கிடைக்குது. இன்னைக்கு 2வது தடவை ஈரோடு இடைத்தேர்தல். அப்போ மக்களுடைய வரிப்பணம் எப்படி செலவாகுதுன்னு பாருங்க. சரி, இன்னைக்கு இந்த இடைத்தேர்தல் வருது, ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்கட்டுமே திமுக. அந்த 10,000 அவங்க அப்பன் வீட்டு படத்துல கொடுக்குறாங்க, நம்மளோட வரி பணத்தை தானே சார் கொடுக்குறாங்க. இதுக்கு தான் சார் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராரு. புரியுங்களா? இப்படி ஒரு நடந்தான். இதுல இருந்து ஷார்ட் பீரியட் இருந்தா இந்த எலெக்ஷன் நடத்தலாமா வேண்டாமா? ஒரே தேர்தல் ஒரே செலவு. புரியுங்களா? இந்தியாவுல ஒரு தேர்தல் ஒரே செலவு. அப்போ அந்த மீதி ஆகக்கூடிய செலவு இருக்கு பாருங்க, குறைஞ்சது ஒரு 10 இருந்து 15 லட்சம் கோடி தேர்தலுக்காக செலவாகுது. ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல். அப்போ குறைஞ்சது 2 லட்சம் கோடிக்குள்ள முடிஞ்சா மீதி இருக்கக்கூடிய 10 லட்சம் கோடியை இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு, புரியுதுங்களா, ரயில்வேவுடைய கட்டமைப்புக்கு, சாலையினுடைய கட்டமைப்புக்கு, இப்படி எல்லாத்திலையும் செலவு பண்ணி இந்த நாட்டை வல்லரசாக்க முடியும்னு எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறாங்க. அது என்ன சார் தப்பு இருக்கு? இடைத்தேர்தல் நம்ம போயிட்டே இருக்கு. அப்படின்னா எந்த பணியாவது செய்ய முடியுமா? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் சார், இந்த நேரத்துல ஈரோட்ல இருக்கிறார். புரியுதுங்களா? முதல்வர் அவர்கள் ஈரோட்ல இருக்கிறார். இவ்வளவு நாள் ஈரோடு போயிருக்காரா சார் அவரு? ஏன் போகல? ஏன் மக்கள் நல பணி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. இன்னைக்கு எந்த பில்டிங் முன்னாடி செல்ஃபி எடுக்கலாம்னு நீங்க ஈரோடு போயிருக்கிறீங்க சொல்லுங்க? மக்கள் நல பணி செய்யல. இன்னைக்கு எம்எல்ஏ இறந்துட்டார், இன்னைக்கு அங்க போய் நிக்கிறீங்க சார். இதுல இருந்தே அவங்களுடைய தெரியலையா சார் அவங்க எந்த லட்சணத்துல இயங்குறாங்க? ஈரோடு இடைத்தேர்தல் திமுகவுக்கு மரணடி கொடுக்கும் சார். பாஜக கண்டிப்பா போட்டியிடும். யாரு போட்டியிடுறாங்களோ போட்டி இல்லையோ, எங்களுடைய முதல் எதிரி திமுகவை எதிர்த்து பாஜகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் சார். தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தீவிரமான பிரச்சாரத்துல எங்களுடைய வேட்பாளர் கண்டிப்பா வெற்றி பெறுவார். தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி.